உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நீதியரசர் வேல்முருகன் கூறியது போல தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் அதிகரித்துள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலை கடுமையாக சிறப்பு சட்டங்கள் மூலமாகவே தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். ஆணவ கொலைகள் அதிகரிப்பு தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் வேதனை அளிப்பதாகவும் தொடர்ந்து சமூக தீமைக்கு முற்றுப்புள்ளி எப்போது எனவும் வைகோ கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா கடந்த மே மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்தில் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனது மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதில் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக் கோரியும் ஜெயசூர்யாவின் தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் எனவும் அதில் ஜெயசூர்யா கல்லூரியில் படித்த மாற்று சமுதாய மாணவி ஒருவரை காதலித்து வந்ததால் அந்த மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஜெயசூர்யாவை மிரட்டி வந்ததாகவும் இதனால் ஜெயசூர்யா ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார். எனவே இதனை மேற்கோள் காட்டி வைகோ அவர்கள் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆணவ படுகொலைகளை கடுமையான சிறப்பு சட்டங்கள் மூலமே தடுக்க முடியும் என்றும் அரசுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அத்தகைய சட்டங்கள் இன்றியமையாதது என்றாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சிறப்பு சட்டங்கள் குறைந்த சதவீத அளவு கூட நடைமுறைப்படுத்த முடியாத நிலை இருப்பதற்கான காரணங்களையும் கண்டறிந்து தக்க நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.